ஒரு கிரகங்கள் எல்லா கிரகங்களோடய மாந்தி இருந்தால் அது எப்படி இருக்கும்? சூரியனோடு மாந்தி இருந்தால் தலைக்காயம் உண்டு. அந்த தலைக்காயம் சின்ன காயமா பெரிய காயமா அப்படிங்கிறது. சந்திரனோட மாந்தி இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு பயம் இருக்கும். எப்பவுமே எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதனுடைய சாதக பாதகங்களை ரொம்ப யோசிச்சு தான் ஒரு விஷயத்த செய்வாங்க. இவங்களோட பெரிய பிளஸ் என்னன்னா, அடுத்தவங்களுடைய மனதை படிக்க தெரியும், அடுத்தவங்களுடைய மனதை திடப்படுத்த தெரியும், அடுத்தவங்களுக்கு வாழ்க்கையினுடைய வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க சார், ஆறுதல் சொல்றதுக்கு 1000 பேர் கிடைப்பாங்க. ஆனா செவ்வாயுடன் மாந்தி இருந்தால் உணர்ச்சி வசப்படுதல் கூடவே கூடாதுங்கிறது தான் இந்த ஒரே ஒரு கிரக சேர்க்கையினுடைய ஒரு விஷயம். ஏன்னா புதனோட மாந்தியோட பெரிய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன் அப்படின்னாலே சாமர்த்தியத்தையும் நுணுக்கத்தையும் பேச்சாற்றலையும் சொல்லக்கூடிய இது ஒரு பெரிய பிளஸ். பட் இதனுடைய மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் குருமாந்தி எப்பவுமே கொஞ்சம் ஸ்பெஷலா தான் நான் பார்ப்பேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுமையான சுப கிரகம் சார். அப்ப இந்த குருவோட ஒரு மாந்தி சேரும் போது, இந்த குரு மாந்தி காம்பினேஷன் இருந்தது அப்படின்னா, ஓகே உனக்கு ப்ராப்ளமா, எமர்ஜென்சியா இல்லையா, இல்ல ரொம்ப எமர்ஜென்சி கிடையாது, ஸோ ஒரு வெயிட் பண்ண. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரன் மாந்தி தீய பழக்கங்கள் கூடாது. ஒருவேளை இவருக்கு இந்த பழக்கமே இல்லை அப்படின்னாலும், இந்த சுக்கிரன் சனி மாந்தியோடைய ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, அபரிதமான அமானுஷ்ய ஆற்றலை கொடுக்கின்ற ஒரு அருமையான காம்பினேஷன். அதான் சொல்லுங்களேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இந்த சனி மாந்தி காம்பினேஷன் அதுக்கப்புறம் கொடுக்கும் சார், லைஃப் லாங் அவங்களுக்கு வாழ்க்கையில. ஒரு கிரகங்கள் எல்லா கிரகங்களோட மாந்தி இருந்தா அது எப்படி இருக்கும்னு சொல்லிடலாம். சூரியனோட மாந்தி இருந்தா என்ன நடக்கும், அதற்கான பரிகாரம் என்ன? சார் சூரியனோட மாந்தி இருந்தது அப்படின்னா தலைக்காயம் உண்டு. தலைக்காயம் கண்டிப்பா தலைக்காயம் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா தலைக்காயத்துல நிறைய இருக்கு. இப்ப சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் எந்திரிக்கிறேன், கவனக்குறைவா வந்து இடிச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது இடிச்சுக்கிறது ஒரு சின்ன காயம் தான், ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே லைட்டா வலிக்கும், அதுக்கப்புறம் சரியாயிரும் அப்படின்னு. இது எனக்கு எப்ப இருக்கும் அப்படின்னா, என் ஆறா பலமா இருக்கு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டீன் லைஃப் சாதாரணமா எல்லாம் பார்த்துட்டு நிறைய மன கவனச்சிதறல்களோட ஒரு ஆறா பலம் இல்லாம, அதாவது ஆத்ம பலம் இல்லாம இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் அடுத்து என்ன செய்வேன், கவனமா இருக்கிறேன்னா எந்திரிக்கும் போது எப்பவுமே எனக்கு அந்த கவனம் இருக்கும், ஸோ அடி லேசா பிடிக்கும். கவனம் இல்லாம இருந்தேன்னா நல்லா விழுந்துரும். அப்ப அடி பலமா படுங்களா, அந்த அடி வந்து எனக்கு காயமாகலாம், சர்ஜரி பண்ற தையல் போடுற அளவுக்கு கூட இருக்கலாம். இதுதான் அதுல விஷயம். சூரியனோடு மாந்தி இருந்தால் தலைக்காயம் உண்டு. அந்த தலைக்காயம் சின்ன காயமா பெரிய காயமா அப்படிங்கிறது நம்முடைய ஆத்ம பலத்தை பொறுத்து தான் அதுல இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் என்ன அப்படிங்கிறது, இவர்களுக்கு மருத்துவம் வசப்படும். மாந்தி மருத்துவம். அப்ப இவங்களுக்கு மருத்துவம் வசப்படும். இப்ப இவங்க வந்து ஒரு மருத்துவரா ஒரு லைன்குள்ள போறாங்க அப்படின்னா, மேபி எம்பிபிஎஸ் டாக்டர் ஆயிட்டாங்கன்னா அது வேற விஷயம். பட் அக்குபங்க்சர் டாக்டரோ இல்ல அது மாதிரி கரியரும் எந்த ஒரு துறை மருத்துவத்தை இவங்க எடுத்தாலும் சரிங்க சார். நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த டாக்டர் கைராசி அப்படின்னு சொல்லுங்களா, அந்த மாதிரியான ஒரு மருத்துவராக இவங்கனால வந்து பரிமளிக்க முடியும். ரெண்டாவது வந்து இப்ப மருத்துவத்துறை எடுக்கலைங்க சார், ஆனா இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ அறிவு உங்களுக்கு இருக்கு. இப்ப நான் வந்து உங்ககிட்ட, சார் எனக்கு ரொம்ப ஸ்டொமக் அப்செட்டா இருக்குங்க சார், 2 நாள் முடியல அப்படின்னா, நீங்க சூரியன் மாந்தி காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க உனக்கு ஒரு மெடிசன் சொல்லுவீங்க சார், போற போக்குல மாதிரி தான் இருக்கும், ஆனா நான் சாப்பிட்டா எனக்கு சரி. அப்ப சூரியன் மாந்தி அப்படிங்கிறது இயல்பாகவே மருத்துவ அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். நிச்சயமா. மேடம், சந்திரன்ல மாந்தி இருந்தா சார், சந்திரனோட மாந்தி இருந்தது அப்படின்னா இயல்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இவங்களுக்கு பயம் இருக்கும். எப்பவுமே எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதனுடைய சாதக பாதகங்களை ரொம்ப யோசிச்சு தான் ஒரு விஷயத்த செய்வாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இனம் புரியாத ஒரு பயம் ஒண்ணு, கவலை மனசுக்குள்ள போட்டு இருந்துட்டே இருக்கும். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தாலும் கொஞ்ச நேரம் தான் சந்தோஷம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உள்ள போட்டுக்கிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களோட பெரிய பிளஸ் என்னன்னா, இவங்களுடைய மனம் இவங்களுக்கு வந்து நிதானமா வச்சுக்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவங்க பழகிட்டாங்க அப்படின்னா, இவங்கனால யாருடைய மனசையும் சரி செய்ய முடியும். இப்போ ஒருத்தவங்க வந்து எனக்கு வாழ்றதுக்கே சுத்தமா பிடிக்கலைங்க அப்படின்னு அந்த அளவுக்கு வாழ்க்கையை வெறுத்து ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா, இவங்களோட கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் இவங்களோட பேசுறத அவங்க ஒரு கம்யூனிகேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 மணி நேரம் முடிக்கும் போது வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பு வரும், தன்னம்பிக்கை வரும். சூப்பரா வேலை செய்யும் சார். உங்களுக்கு அடுத்தவங்களுடைய மனதை படிக்க தெரியும், அடுத்தவங்களுடைய மனதை திடப்படுத்த தெரியும், அடுத்தவங்களுக்கு வாழ்க்கையினுடைய வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க சார், ஆறுதல் சொல்றதுக்கு 1000 பேர் கிடைப்பாங்க. ஆனா தீர்வோடு கூடிய ஆறுதலை
இவங்கனால சொல்ல முடியும். நிச்சயம். அதே போல சந்திரனுடைய இயல்பான ஒரு தன்மை வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யுது சார். யாராவது கஷ்டப்பட்டா மனசு தாங்க. நீங்க பொதுவா பாருங்க, இந்த கடகராசி கடக லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தங்க ஏதாவது கஷ்டப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. அதனாலேயே இவங்க நிறைய மனக்காயப்படுவாங்க. ஆனா உதவி செய்யற தன்மை இருக்கும். அப்படிங்கிறப்போ சந்திரன் மாந்தியோட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஒருத்தங்களுக்கு இந்த ஒரு ஸ்டார்டிங் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறார், யாரோ ஒருத்தர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், முதல் டைம் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு என்னங்க சார் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனசார ஒரு பிளஸ் பண்ணிட்டு வர்றாங்க இல்லைங்களா, உண்மையிலே அவங்க நல்லா இருப்பாங்க சார். கத்திரிக்கோள் வெட்டுறது உங்களை தான் கூட்டு போகணும், சந்திரன் மாந்தி இருக்கும், இவங்களை கூட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ இவங்க யோசிக்கணும், நமக்கு வந்து ஜாதகத்துல சந்திரன் மாந்தி ஒருவேளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவன் நம்மளை சும்மா படிக்கல. எத்தனையோ ஆத்மாக்களுக்கு ஒரு பாசிட்டிவா கொடுக்குற இடத்துல நம்ம படிச்சிருக்காருன்னா நம்ம போயிட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு சலனப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போகணுங்கிறத அதை ஒன்னே இவங்க வளர்த்துக்கிட்டாலே போதும். நிச்சயம் மேடம். செவ்வாயுடன் மாந்தி இருந்தால் இதுதான் ஒரு விஷயம் என்னன்னா சார், உணர்ச்சி வசப்படுதல் கூடவே கூடாதுங்கிறது தான் இந்த ஒரே ஒரு கிரக சேர்க்கையினுடைய ஒரு விஷயம். ஏன்னா இவங்க உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா விபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கும். இவங்க போய் விழுகிறதும் இல்லாம சிவனேன்னு ரோட்ல போட்டிருக்க 4 பேத்தையும் சேர்த்து சாய்ச்சிட்டு தான் போய் விழுவாங்க அப்படிங்கிற. அப்ப இவங்களுடைய நிதானம் கெடுறது எத்தனை பேத்துக்கு பாதிப்பை கொடுக்குது. ஸோ செவ்வாய் மாந்தினுடைய ஒரே ஒரு தன்மை அப்படிங்கும்போது, முதல்ல உணர்ச்சி வசப்பட்டு இருக்க நிலையில வண்டி எடுக்கக்கூடாது, வாக்கு கொடுக்கக்கூடாது, முடிவெடுக்கக்கூடாது. இதனுடைய பிளஸ் என்ன அப்படின்னா மருத்துவ அறிவு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ஜரி லைன்ல அந்த மாதிரி லைன்ல இவங்க போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சார், ஒரு தனித்துவமான ஒரு மருத்துவரா இருப்பாங்க. நிச்சயமா பெஸ்ட் டாக்டர்ஸா அவங்க இருப்பாங்க. பெஸ்ட் டாக்டர். நிச்சயம் மேடம். புதனோட மாந்தி இருந்தா, ஸோ புதனோட மாந்தியோட பெரிய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன் அப்படின்னாலே சாமர்த்தியத்தையும் நுணுக்கத்தையும் பேச்சாற்றலையும் சொல்லக்கூடிய. இப்ப ஒரு முடிக்கவே முடியாது, இவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். இந்த புதன் மாந்தி காம்பினேஷன் இருக்கிறவங்களை கூட்டு போனீங்கன்னா கரெக்டா பாயிண்ட்ல அடிச்சு அவங்கள உட்கார வச்சு அந்த விஷயத்த சால்வ் பண்ணிடுவாங்க. இது ஒரு பெரிய பிளஸ். பட் இதனுடைய மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன். இவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் சார்ந்த தோல் நோய் சார்ந்த தொந்தரவுகள் மாத்தி மாத்தி ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும் சார். இப்போ முதல் விஷயம், தோல் நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ். வெளியில இவங்க வந்து எதுவுமே காட்டிக்கல அப்படின்னா கூட ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ரொம்ப யோசிக்கிற தன்மை இருந்துகிட்டே இருக்குங்க. அப்ப இவங்களுக்கு தூக்கம் கெடுதுங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ புதன் மாந்தி காம்பினேஷன் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஸோ உடலையும் மனசையும் ரொம்ப சுத்தமா ரிலாக்ஸா வச்சு, இதுதான் அவங்களுக்கான பரிகாரம் புதன் மாந்திக்கு. ஓகே மேடம். குருவுடன் மாந்தி இருந்தார் சார், குரு மாந்தி எப்பவுமே கொஞ்சம் ஸ்பெஷலா தான் நான் பார்ப்பேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையான சுப கிரகம் சார் குரு. அப்ப இந்த குருவோட ஒரு மாந்தி சேரும் போது இதனுடைய நல்ல தன்மை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு குருவுக்கு ஒரு மாணவனுடைய எல்லா விஷயங்களும் இவன் இப்படிதான் பண்ணுவான் அப்படின்னா அது ஒரு குரு கத்து கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாணவன் எவ்வளவு பெரிய ஆளா மாற முடியும். குரு மாந்தி இருக்கிறவங்க, அவங்க அன்பு வச்சிருக்கிறவங்க, இல்ல அவங்க யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு அந்த ஐடியாவை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப அதை அப்ளை பண்ணணும், நிச்சயமா சக்சஸ். ஆங்கிலத்துல கூட சொல்லுவாங்க எம்பத்தின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உங்க கால்ல இருந்து நான் யோசிக்கணும் அப்படின்னு. குரு மாந்தியினுடைய பெரிய பிளஸ் வந்து அதுதான். நீங்க பாருங்க, இவங்க எல்லாமே அப்படித்தான் யோசிச்சு ஐடியா கொடுப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களை எல்லாரும் பயன்படுத்திக்குவாங்க. ஒரு பிரச்சனையா, ஓகே அவரை போய் பார்க்கலாம், ஒரு ப்ராப்ளமா முதல்ல கால் அவனுக்கு போடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. சரி, இதோட மைனஸ் என்ன அப்படின்னா சார், இப்ப இவங்க மனசு கேட்காம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாம் யோசிச்சு தான் வேலையெல்லாம் விட்டு போட்டு இப்படி யோசிச்சு வச்சு ஐடியா கொடுக்குறாங்களா, எல்லாம் யூஸ் பண்ணிட்டு கடைசியில ஒண்ணு கழட்டி விட்டுருவாங்க, இரண்டாவது இல்லைன்னா இவங்களை பத்தி தவறாக ஒரு காசிப்பை உருவாக்குற முதல் 3 நபர்கள்ல இவங்க உதவி செஞ்ச ஆட்கள் இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த உதவி செஞ்சதுனால ஏற்படுகிற அந்த மனவெளி இருக்கும் இல்லைங்களா, வெளியில காமிக்க மாட்டாங்க, ஆனா வலிகள் சேர்ந்துகிட்டே இருக்கும். குரு மாந்தியினுடைய ஒரு பெரிய மைனஸ் அப்படிங்கிறது உதவி செய்ததால் மனக்காயப்படும். இவங்களுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா மேடம்? ஃப்ரீ அட்வைஸ் பண்ணவே கூடாது. அதுதான், காசு வாங்கிட்டு சொல்லுங்கன்றீங்க. ஆமா, ஒரு அட்வைஸ் பண்றோமா, அதே மாதிரி எப்ப போன் பண்ணாலும் அவைலபிள் இருக்கக்கூடாது. இந்த குரு மாந்தி காம்பினேஷன் இருந்தது அப்படின்னா, ஓகே உனக்கு ப்ராப்ளமா, எமர்ஜென்சியா இல்லையா, இல்லை ரொம்ப எமர்ஜென்சி கிடையாது, ஸோ வெயிட் பண்ண, எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, நான் முடிச்சு ஒரு 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு லைனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் வெட்டியாக தான் இருப்பான். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, இந்த குரு மாந்தி இருக்கிறவங்களை இப்படிதான் பயன்படுத்துவாங்க சார். அவன் வெட்டியா தான் இருப்பான், அவனுக்கு கால் பண்ணி. அப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வேலை இருக்கும், ஆனா தள்ளி வச்சுட்டு அவங்க பாவம் செய்வாங்க இல்லையா. அப்ப ஃப்ரீ அட்வைஸ் பண்றதும் எப்போ எடுத்தாலும் நான் அவைலபிள் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கக்கூடாது, டிமாண்ட் வைக்கணும். நிச்சயமா. சுக்கிரன் மாந்தி, சுக்கிரன் மாந்தி தீய பழக்கங்கள் கூடாது. சுக்கிரன் மாந்தி காம்பினேஷன் இருந்தாலே நான் வந்து ரொம்ப ஒரு சுய ஒழுக்கம் இருக்கு, நான் எங்கேயுமே பாதை தவறுறது இல்லை அப்படின்னா கரெக்டு தான். ஆனா
வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கறத மாற்றமே இல்லாமல் இருக்கு. அப்ப நமக்கு வந்து ஒரு ராகுவனுடைய திசா புத்தி அந்தர சூட்சம காலங்கள் ஆகட்டும், இல்ல அப்படின்னா கோச்சாரத்துல இந்த சுக்கிரன் மாந்தியினுடைய பார்வை தொடர்புல வந்து ராகு வருது அப்படின்னா அந்த நேரத்தில் தேவையில்லாத பழக்கங்களை தூண்டி விட்டுரும். அப்ப சுக்கிரன் மாந்தி காம்பினேஷன் இருக்கிறவங்க எந்த ஒரு காலத்திலும் ஒரு கெட்ட பழக்கத்தை பழகக்கூடாது. இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஜஸ்ட் எல்லாரும் ட்ரிங்கரா இருப்பாங்க, இவர் அந்த மாதிரி இருக்க மாட்டேன், சும்மா ஒரு கம்பெனிக்காவது கூடவா அப்படின்னு சொல்லி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் கெட்டார். சோ அதை வந்து என்னைக்கும் செய்யக்கூடாது. ஒருவேளை இவருக்கு இந்த பழக்கமே இல்லை அப்படின்னாலும் இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவங்க 7ஆம் பாவத்துக்கு சார். 7 அப்படிங்கிறது நண்பர்களை சொல்லக்கூடிய பாவம். அப்ப நண்பர்கள் ஆகட்டும், தன்னுடைய பிசினஸ் மீட்டிங்கு கிளைண்ட் பார்க்கறதாகட்டும், இப்ப அவங்களோட சேர்ந்து இவர் போறாரு. பட் இவர் அந்த பழக்கம் இல்லாதவர் ஒரு மீட்டிங் அட்டன் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ட்ரிங்க் பண்றதோ கெட்ட பழக்கம் இருக்கிறதோ அவங்களுடையது. இவருடைய பேரும் செய்யாத தவறுக்கு கெட்டு. நிச்சயம் நிச்சயம். அப்ப சுக்கிரன் மாந்தி இருக்கிறவங்க ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல தீய பழக்கம் இருக்கக்கூடாது. இரண்டாவது, தீய பழக்கம் உள்ள நண்பர்கள் இவங்களுக்கு நல்லவங்களாக இருந்தா கூட கண்டிப்பா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணணும். மூணாவது, ஒரு பிசினஸ் மீட்டிங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு இந்த மாதிரி பார்ட்டி அட்டன் பண்ணும்போது சில பாஸை பத்தியோ இல்லை மற்ற விஷயங்களை பத்தியோ தவறாக பேசினாங்கன்னா டக்குன்னு அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடும். இதை மட்டும் இவங்க பண்ணினாங்கன்னா போதுங்க சார். நாலாவது, இந்த சுக்கிரன் மாந்தி அப்படிங்கிறது யூரினல் சிஸ்டம் விந்தணு சார்ந்த விஷயங்களை கைய வைக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல அக்கறை. நிச்சயமா மேடம். நிறைவாக சனி மாந்தி அப்பா பையனை பத்தி பேசிக்குவோம் சார். சனி மாந்தியோடைய ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, அபரிதமான அமானுஷ்ய ஆற்றலை கொடுக்கின்ற ஒரு அருமையான காம்பினேஷன். இது எல்லாரும் சரியா பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க சார். நிறைய பேர் இதுல கோட்டை விட்டுறாங்க. ஒரு 2 அடுத்தடுத்து. ஏன்னா இவங்க வாழ்க்கை ஆரம்பத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிகமான உழைப்பு, குறைவான வளர்ச்சி. படிப்பறிவு, சொல்லறிவு, செயலறிவு, அனுபவ அறிவு, இத்தனை அறிவு இருந்தாலும் என் வாழ்க்கையில் நான் போராடிட்டு இருக்கேன், நான் ஐடியா கொடுக்குறேன், அவங்க எல்லாம் போறாங்க, நான் மட்டும் போராடிட்டு இருக்கேன்னா அந்த சலிப்பையும் அந்த விரக்தியையும் அந்த வறுமையையும் முதல்ல கண்டிப்பா கொடுக்கும். இவங்க என்ன பண்றாங்க, இதனால கஷ்டப்பட்டுட்டு உழண்டு பாதை மட்டும் மாறிட்டாங்க அப்படின்னா சனி மாந்தினுடைய நெகட்டிவான விஷயங்கள். அப்ப நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா சோம்பேறித்தனம். நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா தவறான காரியங்களுக்கு உட்படுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா திருடுறது, அந்த மாதிரி தப்பான தொழில்கள் செய்யறது, சட்டத்திற்கு புறமானது, இந்த மாதிரி டெப்தா இழுத்துட்டு போயிடும். அப்ப அந்த கர்மா, சனிதான் கர்மக்காரகன். அப்ப நம்மளுடைய கர்மா என்னவாகுது, ரொம்ப தவறான ஒரு விஷயமா மாறி போயிடுது. அதே சமயத்துல ஆரம்பத்துல இந்த மாதிரி நமக்கு டெஸ்ட் வச்சாலும் நான் என் கடின உழைப்ப நம்புறேன், ஏன் உழைப்பால நான் வரேன், நான் வந்து இந்த மாதிரி விஷயத்தை எனக்கு காசே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த தப்பான வேலையை நான் பண்ண மாட்டேன், இந்த கலப்படம் பண்ண மாட்டேன், திருட, இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் அந்த சனி இந்த அனுபவங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் சார் ஒரு வாழ்க்கை கொடுப்பார். அதான் சொல்லுங்களேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இந்த சனி மாந்தி காம்பினேஷன் அதுக்கப்புறம் கொடுக்கும் சார். லைஃப் லாங் அவங்களுக்கு வாழ்க்கையில உண்மையா பிரச்சனையே வராது. அப்ப நம்ம பொதுவா சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருங்க இருக்காங்க, எல்லாத்துக்குமே வரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமாங்க, வரும், இவங்களுக்கு வரும். ஆனா பிரச்சனை கிடையாதுங்க சார். டாஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க வாழ்க்கையில வர எல்லாமே வாய்ப்புகள் மட்டும்தான். மல்டி டாஸ்க் நிறைய கிடைக்கும் சார். அப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க அடுத்தடுத்து வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது, சனி மாந்தி அப்படிங்கிறது எப்படி சந்திரன் மாந்திக்கு அடுத்தவங்களுடைய மனதை படிக்கிற திறன் அப்படின்னு இருக்கிறோம், இவங்களை பொறுத்த வரைக்கும் அகம் சார்ந்ததாகட்டும் புறம் சார்ந்ததாகட்டும் எல்லாவற்றிலுமே அடுத்து இந்த விஷயத்த நான் பண்ண போறேன்னா இது இப்படி போய் இந்த இடத்த தான் டச் பண்ணும் அப்படிங்கிறத முன்னையே கணிக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு இவங்க கிட்ட வளரும். இன்ட்யூஷன் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அப்ப இவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு சார்? இவங்க எங்க வீழ்வாங்க? இவங்க வீழ மாட்டாங்க. இவங்க ஜெயிச்சாலும் பாடம் கத்துக்குவாங்க, தோத்தாலும் 2 மடங்கு பாடம் கத்துக்குவாங்க. அப்ப இவங்களை யார் ரசிக்க முடியும்? நிச்சயமா நிச்சயம் சூப்பரான நிச்சயம். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. நம்ம நேயர்களுக்கு உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம நேயர்களுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்துக்கு ரொம்ப நன்றி மேடம். சுகமே சொல்லுவேன். ரொம்ப நன்றி சார். வாழ்வாளம்.